வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு March 5 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 marks 4 marks அண்ட் 6 marks கொஷின்ஸை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனல்லேருந்து இந்த பப்ளிக் முழுவதுமே போன வருஷம் இருந்தே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்டே வந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்து எதுக்குமே யூஸ்ஃபுல் ஆகாது. ஏன்னா 12th மார்க்ஸை வச்சு தான் 12th மார்க்ஸ் பேஸ்டு பண்ணி தான் நம்ம காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போ 11th நம்ம அந்த மார்க்ஸ் எடுத்தாலும் யூஸ்லெஸ் தான் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா 11th தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். நீங்கள் 10th வரைக்கும் ஒரு காமனாக ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நீங்கள் 11th தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸு இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 11th அதிகமாக படிப்பீங்க. 11th இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஜேஇ எக்ஸாம்ஸு. அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா இன்ஜினியரிங் உள்ளேயும் வந்து மேக்ஸ்லாம் இருக்குது. அந்த மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th பேஸ் பண்ணி 11th 12th பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் தான் எல்லாம். அதனால் 12th எவ்வளோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பீங்களோ, இல்லை 10th எப்படி படிச்சிருப்பீங்களோ அந்த அளவு 11th நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. அது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலைனாலும் கன்ஃபார்ம் என்றைக்குனா யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவு படிங்க. நிறைய படிக்க தான் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் 11th கேர்லெஸ்ஸாக இல்லாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவினா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருப்போம். உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸாக நிறைய வர வாய்ப்பு இருக்குது. உரைநடை பகுதியில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைடு கொஷின்ஸ் வரும். நம்ம ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷினை படித்தாலே ஈஸியாக ஒரு 90+ ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டலுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3 லெசன் அல்லது 2 லெசன்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குருவினா பொறுத்த வரைக்கும் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? 5th கொஷின் இன மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை. சிறுவினால ஃபஸ்ட்டு கொஷின் சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? 2nd கொஷின் நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுமெனவற்றை நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? நெடுவினால ஃபஸ்ட்டு கொஷின் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? 2nd கொஷின் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடர் உணர்த்தும் பொருள் யாது? இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். காட்டின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது? சிறுவினா பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? சலசவாயல் செங்கயல் பாயும். நெடுவினா பொறுத்த வரைக்கும் 2nd திருமலை முருகன் பல்லு வடகரை தென்கரை நாடு. யானை டாக்டர் கதை, அந்த கதையை பார்த்துக்கோங்க. கதையெல்லாம் நீங்கள் பேசிக்காக ஒரு 2 டைம் அந்த துணை பாடத்தை படித்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். 3rd யூனிட் பொறுத்தளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வருஷமாக இந்த கொஷின்ஸ் தான் படிச்சுன்னு இருப்பீங்க. இந்த பப்ளிக் அப்போ இன்னும் எஃபெக்ட் போட்டு இன்னும் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா யூனிட்டும் படிப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் ரிவிஷன்லாம் எழுதிருப்பீங்க, ஃபுல் யூனிட் எழுதிருப்பீங்க. இப்போ மறுபடியும் இந்த பப்ளிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி அந்த கொஷின். அப்புறம் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள். இயற்கையோடு இயந்தே வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. வாடிவாசல் கதை, அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் மருந்து எது மரமாக இருப்பவர். நெடுவினாலை பொறுத்த வரைக்கும் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் செய்யுள்லேருந்து கேட்கக்கூடிய நெடுவினால பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கேள்வி வந்துடுது. நீங்கள் அதனால் இந்த 2 கேள்வியும் கூட நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த 2 திருக்குறளில் ஒரு 3 கேள்வி தான் இருக்குது. இந்த 3 கேள்வியாச்சும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சிறுவினா கன்ஃபார்ம் ஒரு நெடுவினா அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது? உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக.
சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், ஏவல் மறுக்கும் சிறுவினையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தன் கொல் இடம் சுற்றி பொருள் விளக்கம், தலைவின் இல்லறப்பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை, பாரதியாரின் இதழாளர் முகம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆனந்தரங்கனின் வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஊனமில் ஊக்கமும், ஒளிர காய்த்தது எது பழுத்தது எது, மறுவிலாத அரசன் என இருந்த மாநகர், ஓமையை பொருளுடன் விளக்குக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டின், ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. அதையும் படிச்சுக்கோங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஆனந்தரங்கர்லேருந்து ஒரு கொஷினோ, மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் யூனிட் 5ல் இருக்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்கும். இதில் இருக்க நெடுவினாவை பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்திய கட்டடக்கலையில் 3 வகைகள், பிரஸ்கோ ஓவியங்கள், கற்றளை கோவில்கள் குறித்து நீங்கள் அறிந்தவனை அவை, சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குருவஞ்சி கூறுவனை அவை, தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடுவது போல வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களை திருச்சாயல் உணர்த்துவனை அவை, சிம்போனி தமிழர் ஆஸ்கர் தமிழரும், சிம்போனி தமிழர் இளையராஜா, ஆஸ்கர் தமிழர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான், அவரை பற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் நாடிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஜீவானந்தம், உழைப்பாளரின் தோல் வலிமையால் விளைந்தனை அவை, அப்புறம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்தே சுந்தரராமசாமி கூறுவனை அவை, உயர்தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, சேரநாடு செல்வ வளமிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை. இந்த பேராகிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யாருக்குள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்டார் அந்த கொஷினும், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடவன அவை இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரியாக எழுதுக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. அப்புறம் நத்தகி நடராஜ் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்தளிக்க. இந்த உரைநடை பகுதியில் இந்த துணைப்பாடம் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பகுதி வந்து நீங்கள் அந்த கதையை படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும், சில ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும், சில பகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் படித்ததே எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ பாரதியார் இதழாளர் முகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நர்த்தகி நடராஜ், இந்தமாரி கேள்விலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் படித்தது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த வாடிவாசல் கதை, யானை டாக்டர் கதை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் எதுனா ஒரு போர்ஷன் நீங்கள் ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி ஒரு போர்ஷன், அப்படி இல்லைனா இந்த கொஷின்ஸாக கேட்டு படித்து எழுதுகிற மாதிரி இந்த சிம்போனி தமிழர், ஆஸ்கர் தமிழர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே படித்து அதில் இருக்கிறது தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்தமாதிரி 2 பகுதியாக பிரித்து எதனா ஒரு பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 8 ஏழு இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 5 ஏழுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம், முக்கியமான டீட்டெயிலாம் கொடுத்த பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கவர் பண்ண பாருங்கள். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு